ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலேருந்து 3 இயர்ஸ் லா டிகிரி கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டிகிரி கோர்ஸ்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tn.ac.in இதை வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லா அட்மிஷன் 2025-26ன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஃபார் 3 இயர் LLB டிகிரி கோர்சஸ் 2025-26ன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு PDF ஓப்பன் ஆகும். அதாவது 3 இயர் லா டிகிரி கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு இப்போ LLB படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னமான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 இயர் LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ். அதாவது ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த யூனிவர்சிட்டிலே போயிட்டு படிப்பீங்க, அதான் ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ். அதுக்கப்புறம் 3 இயர் LLB நார்மல் டிகிரி கோர்சஸ்னால் அந்த யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜில் போயிட்டு படிப்பீங்க, அதுதான் வித்தியாசம். ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ் வந்து சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டிலே போயிட்டு படிப்பீங்க, இதாங்க வித்தியாசம். ஸோ 3 வருஷத்துக்கான LLBக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எனி UG டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு இந்த LLB கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ்க்கு SSTக்கு 55% மார்க் எடுத்துருக்கணும் டிகிரியில், மீதி இருக்கவங்களுக்கு 60%. நார்மல் டிகிரி கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SSTக்கு 40% மார்க் எடுத்துருக்கணும் உங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில், அதற்கு 45% மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 16/6/2025 அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 10/7/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அட்மிஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும், அதாவது நார்மல் டிகிரி கோர்ஸ்க்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 3 இயர்ஸ் LLB டிகிரி கோர்ஸ்க்கு SSTக்கு 250 ரூபா, மீதி இருக்கவங்களுக்கு 500 ரூபா வாங்குறாங்க. ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸுக்கு SSTக்கு 500 ரூபா, அதர் கேட்டகரி 1000 ரூபா வந்து வாங்குறாங்க. இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன், செக் பண்ணிக்கோ, அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதுக்கப்புறம் LLM டிகிரி கோர்ஸ்க்கு உங்களுக்கு விரைவில் அப்டேட் வரும் அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் இந்த வெப்சைட்டில் வந்துடுங்க. இல்லை அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதாவது இது வந்து ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ்ங்க. நீங்கள் சம்மந்தப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் டேரெக்டாக போயிட்டு யூனிவர்சிட்டிலே வந்து படிப்பீங்க. இந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. BA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ் மற்றும் BBA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு அப்ளை பண்ணால் போதுமானது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு, அதாவது யூனிவர்சிட்டிலே அப்ளை பண்ணுறவங்க கிளிக்கர் டு அப்ளை ஃபார் இந்த SOL கொடுத்து அப்ளை பண்ணுங்க. நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சீட் ரொம்பவே கம்மியாக இருக்கும், அதனால் அதிகபட்ச மதிப்பெண் இடத்துல தான் கிடைக்கும். அதுக்கு கீழே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக்கர் டு அப்ளை ஃபார் அஃபிலியேட்டட் லா காலேஜ். அதாவது அந்த யூனிவர்சிட்டி கீழே வர கல்லூரிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் கவர்மெண்ட், ப்ரைவேட், எய்டட் எல்லாமே காலேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே அப்ளை பண்ணுங்கள். அஃபிலியேட் லா காலேஜ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கும் கூட அப்ளை பண்ணலாம், அல்லது அஃபிலியேட்டட் லா காலேஜும் கூட அப்ளை பண்ணலாங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான், எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ செகண்டாக இருக்க பாருங்கள், கிளிக்கர் டு அப்ளை ஃபார் அஃபிலியேட்டட் லா காலேஜ். இந்த ஆப்ஷனை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் இதுக்கும் அப்ளை பண்ணுறது சேம் ப்ராசஸ் தான். முன்கூட்டியே தெளிவாக டிசைட் பண்ணிக்கோங்க, டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, அல்லது யூனிவர்சிட்டி கீழே வர கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், செல்ஃப் எய்டட் அந்த மாதிரி காலேஜுக்கு அப்ளை பண்ணாலும் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தா சீட் கம்மியாக தான் இருக்கும், அதிகபட்ச மதிப்பெண் எடுத்துருக்கணும். செகண்ட் இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் ஓரளவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கிளிக்கர் டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அந்த அஃபிலியேட்டட் காலேஜ் எங்கெங்கே இருக்குது அதை பற்றி கொடுத்துறாங்க பாருங்கள். அதாவது இதில் எந்தமான கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, எந்தமான ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இதில் மொத்தமாக 26 காலேஜ். நீங்கள் அஃபிலியேட் காலேஜ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 26 காலேஜ் அப்ளை பண்ணிக்கலாங்க. யூனிவர்சிட்டிக்கு மட்டும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ரெண்டுத்துமே கூட நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டேரெக்டாக நீங்கள் கிளிக்கர் டு அப்ளை லா காலேஜ் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மேலே இருக்குது பாருங்கள், 3 இயர் LLB டிகிரி கோர்சஸ் அஃபிலியேட் காலேஜ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ முதல்ல அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க.
அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக பெயர் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பரில் போயிட்டு திரும்ப அதே மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் இமெயில் ஐடியில் போயிட்டு திரும்ப அதே மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, என்ட்ரு பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தா அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கான லாகின் க்ரெடென்ஷியல் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாகின்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபாதர் நேம் அல்லது மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஃபாதர் நேம் அல்லது மதர் நேம் கொடுத்துக்கோங்க. ரிலீஜன் கேட்டிருக்காங்க. ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி மதம் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதி கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி நீங்கள் எஸ்டியா எஸ்சியா எம்பிசியா பிசியா அப்படின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரியை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதில் உங்களுக்கான கேஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் கேஸ்ட் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேஸ்ட்டோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா கேஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து உங்கள் கேஸ்ட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜாக இருக்கீங்க, காஷ்மீர் மைக்ரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குடியுரிமை இந்தியா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன முடிச்சிங்க உங்கள் டிகிரியில், ஆர்ட்ஸா லிட்ரேச்சரா சயின்ஸா இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜியா மெடிசனா அல்லது அதர் பேச்சுலர் டிகிரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன முடிச்சிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பாஸரின் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், அதாவது இப்போ நீங்கள் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க, அதில் பாஸர் ஆகிட்டீங்க, இல்லை எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்றவங்க நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. பாஸ் ஆனவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை பாஸ் ஆகலை இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்றவங்க நீங்கள் நோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாஸிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மந்த்து எந்த இயரில் பாஸ் ஆனீங்க இல்லை பாஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா யுமிஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. காலேஜில் யுமிஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது இருக்கவங்க என்ட்ரு பண்ணுங்கள், இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th பற்றி கேட்டிருக்காங்க. 10th கல்வி முறை நீங்கள் ரெகுலராக 10th ஸ்கூல் போயிட்டு படிச்சிங்களா இல்லை ப்ரைவேட் கேண்டிடேட்டாக ஓப்பன் ஸ்கூலான்னு கேட்டிருக்காங்க. ரெகுலராக ஸ்கூல் போனவங்க ரெகுலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 12th பற்றி கேட்டிருக்காங்க. 12th அதே மாதிரி தான், ரெகுலராக ஸ்கூல் போனவங்க ரெகுலர் சைட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிகிரி மோடு பற்றி கேட்டிருக்காங்க. டிகிரி ரெகுலராக காலேஜ் போனீங்களா, ப்ரைவேட்டாக படிச்சிங்களா இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை படிச்சிங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டிகிரி எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா இங்கிலீஷ்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான மார்க்கை பற்றி கேட்டிருப்பாங்க, அதை கடைசியாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு டோர் நம்பர் மற்றும் ஸ்ட்ரீட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் என்ன, அதுக்கப்புறம் உங்கள் வில்லேஜ் நேம் என்ன, தாலுக்கு நேம் என்ன என்ட்ரு பண்ணிட்டு சிட்டி கேட்டிருக்காங்க, உங்கள் சிட்டி நேம் என்ன. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக ஆதார் நம்பர் இருக்குது அப்படின்னா ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க, அது ஆப்ஷன் தான், இருந்தால் கொடுக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் பாஸ்போர்ட் நம்பரை ஃபில் பண்ணுங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக மார்க்கை பற்றி கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓவரால் டோட்டல் மார்க் ஆல் சப்ஜெக்ட், அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுமே சேர்த்து மொத்த மதிப்பெண்கள் அனைத்து பாடங்களும். ஸோ மொத்தமாக இப்போ உங்களுக்கு ஒரு 6 செமஸ்டர் இருக்குது, அல்லது வந்து பார்த்தா 8 செமஸ்டர் இருக்குது அப்படின்னாலும் இன்ஜினியர் 8 செமஸ்டர் இருக்கும், நார்மலாக ஆர்ட்ஸ்னால் 6 செமஸ்டர் இருக்கும். ஸோ அந்த 6 செமஸ்டருமே சேர்த்து எல்லா சப்ஜெக்ட்டுமே கூட்டிக்கோங்க. மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி பார்த்து எல்லா சப்ஜெக்ட்டுமே, அது ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக ஆல் சப்ஜெக்ட் கூட்டி உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு, ஸோ இப்போ அந்த ஆல் சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத மார்க் அப்படின்னு இருக்க பாருங்கள்.
இதில் போயிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பர்சன்டேஜோ அது உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட எத்தனை செமஸ்டர் மார்க் ஷீட் இருந்தாலும் சரி, ஸோ ரிசல்ட் வராங்க 5 செமஸ்டருக்கான மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கும். அந்த 5 செமஸ்டருக்கான மார்க்குமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். டோட்டலாக எல்லா அந்த 6 செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டை கையில் எடுத்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் மொத்தமாக எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது, அதில் மொத்தம் மேக்ஸிமம் மதிப்பெண் ஒரு சப்ஜெக்ட் அதிகமாக 100 மதிப்பெண் தான் இருக்கும். ஸோ மொத்தம் எவ்வளோ சப்ஜெக்ட் வச்சோ ஓவராலாக 6 செமஸ்டருக்கும் மொத்த சப்ஜெக்டை கூட்டி அந்த மொத்த சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத மார்க் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அக்ரிகேட்டட் ஆஃப் மார்க் இன் மேஜர் மற்றும் அலைட் சப்ஜெக்ட் ஒன்லி. அதாவது மேஜர் சப்ஜெக்ட் மற்றும் அலைட் சப்ஜெக்டில் மட்டும் முக்கிய மற்றும் அதனுடைய தொடர்புடைய பாடங்களில் மட்டும் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செமஸ்டர்லையுமே வந்து பார்த்தா மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும், அலைடு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் என்ன, அலைட் சப்ஜெக்ட் என்ன, அந்த மாதிரி 6 செமஸ்டருக்கான மேஜர் சப்ஜெக்டையும் அலைட் சப்ஜெக்டையும் கூட்டிட்டு மேக்ஸிமம் மதிப்பெண் எவ்வளோ வருது. இப்போ வந்து பார்த்தா ஒரு 6 செமஸ்டரையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 15 மேஜர் மற்றும் அலைடு வருது அப்படின்னு சேர்த்துக்கோங்க. ஒரு 1500 மதிப்பெண். ஸோ 15 சப்ஜெக்ட்னா ஒரு சப்ஜெக்ட் 100 மதிப்பெண்ணா 1500 அந்த மாதிரி போட்டுட்டு அந்த 15 சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். இதாங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட்டுமே கூட்டி மேக்ஸிமம் மதிப்பெண் எவ்வளோ வருது, அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. ரெண்டாவது உங்கள் எல்லா செமஸ்டர் சேர்த்துமே மேஜர் சப்ஜெக்ட் எவ்வளோ, அலைட் சப்ஜெக்ட் எவ்வளோ மதிப்பெண்ணு கூட்டி அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக ரிசர்வேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குது. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க, ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட் லெவல் பர்சனாக இருக்கவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நாட் அப்ளிகேபிள். அதே மாதிரி தான் ரிசர்வேஷன் டூலையும் இருந்தவங்க எஸ் கொடுங்கல நாட் அப்ளிகேபிள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக மதர் டங் கேட்டிருக்காங்க. உங்கள் மதர் டங் தமிழ்ன்றவங்க தமிழ் சைட் பண்ணிக்கோங்க. வேறு லாங்குவேஜ்னால் வேறு லாங்குவேஜை கொடுத்துக்கோங்க. பேரண்ட் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சரா, பிஸ்னஸ்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பேரண்ட்டோட மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க. உங்கள் குடும்பத்தோட மாத வருமானம் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக சிவிக் ஸ்டேட்டஸ். அதாவது இப்போ நீங்கள் எந்த சிவிக்கில் இருக்கீங்க, தற்போது நீங்கள் கார்பரேஷன் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டியில் இருக்கீங்களா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கீங்களான்றதை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படித்த காலேஜ் வந்து எந்த சிவிக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் படித்த காலேஜ் கார்பரேஷனில் இருந்துச்சா, முனிசிபாலிட்டியில் இருந்துச்சா, டவுன் பஞ்சாயத்தான்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சொந்த மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் செட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற தனியார் சட்டக் கல்லூரியில் இடஒதுக்கீடு அடிப்படையில் நீங்கள் சேரணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரைவேட் காலேஜிலும் எனக்கு வந்து சீட் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ப்ரைவேட் காலேஜ்லாம் வேணாம், ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வேணும் அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, மொத்தமாக வந்து பார்த்தா 85,000 ரூபாய் ப்ரைவேட் காலேஜுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜும் வேணும் அப்படின்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, வேணான்றவங்க நோ சைட் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கான காலேஜ் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக வந்து பாருங்கள் ஒரு 26 ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது எதெல்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அம்பேத்கர் இந்த லா காலேஜ் நான் ஃபஸ்ட்டு சைட் பண்ணிக்கிறேன், அது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதேமாதிரி ரெண்டாவதாக இந்த காலேஜ் வேணும், ரெண்டாவதாக சைட் பண்ணிக்கிறேன். மூணாவது ப்ரிஃபரன்ஸ் திருச்சிராப்பள்ளி எனக்கு வேணும், நான் மூணாவது சைட் பண்ணிக்கிறேன். நாலாவது மதுரை வேணும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ப்ரிஃபரன்ஸுமே 26னா 26 ப்ரிஃபரன்ஸுமே நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்தா மட்டும் தான் சப்மிட் ஆகும். நடுவில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு மிஸ் மேட்ச் தான் காமிக்கும். எல்லா காலேஜுமே உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வேணும், எது செகண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் வைஸாக நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை ப்ரைவேட் காலேஜும் அடங்குங்க, ப்ரைவேட் காலேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவேட் காலேஜை வந்து பார்த்தா கடைசியாக கொடுக்க பாருங்கள், கவர்மெண்ட் காலேஜை மட்டும் முதல்ல வந்து சைட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லைன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சேவ் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திரும்ப உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு லாகின் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல்ல ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி அப்லோட் ஃபோட்டோ கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி அப்லோட் சிக்னேச்சர் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க.
பேரண்ட் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே பேரண்ட்டோட சிக்னேச்சரை கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அந்த மாதிரி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம். 100 கேபிலேருந்து 250 கேபிக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. இதுவும் அதேமாரி தான். அதுக்கப்புறம் யூஜிக்கான கன்சால்டேட் மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியலை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு டிசி கேட்டிருக்காங்க. காலேஜுக்கான டிசி அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தற்காலிக அதாவது அப்லோட் ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்க பாருங்கள் நேம் அதாவது நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸை கசட் காப்பி அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக அப்லோட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். அதாவது எஸ்சிஎஸ்டிக்கு 250 ரூபா, மீதி இருக்கவங்களுக்கு 500 ரூபாய் பே பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். இல்லை உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் 3 இயர்ஸ் லா டிகிரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த வெப்சைட் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஏன்னா எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போதைக்கு 3 இயர்ஸ்க்கான லா அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.